Yes, the topic is development of surfaces on the subject engineering graphics applicable for students studying BE BTech first year. Please read the question. A hexagonal pyramid, okay, hexagonal pyramid of base side 30 mm and height 80 mm, resting on HP by its base. Insect traveling starting from one of its corners and end at the same point. Find the insect minimum travel along the lateral path. Second question, locate the path traced by the insect in front view and the top view. It is about hexagonal pyramid. Of base side 30 mm and height 80 mm. Insect traveling, insect ஒரு பூச்சி insect traveling along the lateral surface starting from one of its corners குத்துறோம் பாருங்க corners. ஒரு கார்னர்ல இருந்து ஒரு பூச்சி வந்து சுத்தி வருது, அதே இடத்துக்கு வந்து நிக்குது கார்னர், அதே கார்னர். அதனால என்ன பண்ணணும்னா எக்ஸ்டர்னல் பிரமிடோட பேஸ் சைடு எவ்வளோ 30 mm. ஏபி பிசி சிடி டிஇ இஎஃப் எஃப்ஏ இது வந்து எல்லாமே 30 mm 30 mm. ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் எவ்வளவு கொடுத்துருவாங்க 80 mm 80 mm 8 சென்டிமீட்டர். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் மேல பார்த்தா என்ன தெரியும், இந்த எல்லோ சர்ஃபேஸ் வந்து பேஸ் வந்து இந்த எல்லோ சர்ஃபேஸ் வந்து இந்த கார்னர்ஸ் மார்க்ஸ் ஏபிசிடி மேல பார்த்தா இந்த எல்லா கார்னர்ஸும் தெரியும். இங்க வந்து கன்வெர்ஜ் ஆகுது, இந்த பாயிண்ட் தான் அபெக்ஸ். மேல பாக்குறப்ப இந்த பேஸ் சைடு ஏபி பிசி இதெல்லாம் தெரியும், பெருசா இருக்கும், ப்ராட் ஆகுது கீழே. அந்த எக்ஸகனல் டாப் வியூ தான் வரைய போறோம். மேல பார்த்தா எக்ஸகன் ஆர் சைடு தெரியும் டாப் வியூ. அப்புறம் இந்த பாயிண்ட் தெரியும், இந்த ஓஏ ஓபி ஓசி ஓடில சின்ன லைனா தெரியும், அதான் ஸ்லாண்ட் எட்ஜஸ். ஓகே, அப்புறம் ஃப்ரண்ட் வியூல பாக்குறப்ப என்ன தெரியும், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் தெரியும். ஓகே, எத்தனை ட்ரையாங்கிள் சைஸ் நமக்கு தெரியாது. டாப் வியூ தான் ஃபர்ஸ்ட் வரையணும். ஃபர்ஸ்ட் ட்ரா ரெஃபரன்ஸ் லைன் கால்ட் அஸ் XY லைன். ஓகே, XY லைன் வரைஞ்சிட்டு இதுல ஏதாச்சும் ஒரு சைடு வந்து எந்த மாதிரி எக்ஸகன் வரையணும்னா இந்த எக்ஸகன் தான் வரையணும். நீங்க இந்த மாதிரி எக்ஸகன் தான் வரையணும் இந்த கொஸ்டினுக்கு. இந்த கார்னர் தான் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் கார்னர் ஏ, இது பி சி டி இ எஃப். ஓகே, இந்த எக்ஸகன் வரையக்கூடாது, ஏன்னா கார்னர்ல தான் ஒரு பூச்சி வந்து டிராவல் ஆகுது, சுத்தி வருது. நான் வந்து இந்த கார்னர் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் கார்னர் வந்து ஏன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கார்னர் தான் ஏ. அது மாதிரி ஆப்போசிட் கார்னர் இருக்கும், டி இருக்கும், ஏ பி சி டி இ எஃப். ஓகே, இந்த மாதிரி எக்ஸகன் ஃபர்ஸ்ட் டிரா பண்ண எக்ஸகன் மாதிரி தான் வரையணும் நீங்க. ஓகே, இதான் கரெக்ட் எக்ஸகன். ஸோ என்ன பண்ணா எக்ஸ்ட்ரா பேரலா ஒரு லைன் டிரா பண்ணுங்க. இது டெம்ப்ளேட் பயன்படுத்தியும் வரையலாம், எங்க கேப் கொடுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா கீழே ஒரு லைன் டிரா பண்ணிட்டு யூசிங் டெம்ப்ளேட் எப்படியும் பயன்படுத்த செப்பரேட் வீடியோ இருக்கு, இதுலயே தெரிஞ்சுக்கலாம். நீங்க ப்ரீவியஸ் பிளேன்ஸ் கூட வரைஞ்சிருக்கோம். ஒரு எக்ஸ்ட்ரா லைனுக்கு பேரலா ஒரு லைன் டிரா பண்ணிட்டு இந்த பேரலைன்ல ஒரு சைடு ஆஃப் யுவர் எக்ஸகன் ஒரு சைடு வரையணும். ஒரு சைடு எவ்வளவு சைடு 30 mm. 30 mmனா 3 சென்டிமீட்டர். ஒரு லைன் டிரா பண்ணுங்க. ஓகே, வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் ப்ரொடக்டர் பயன்படுத்தியும் வரையலாம். ஸோ டோட்டல் ஆங்கிள் இன் சர்க்கிள் எவ்வளோ 360. 360 டிவைட் பை எக்ஸகனாலே 6 சைட்ஸ் இருக்குங்களா, போட்டோன்னா எவ்வளோ 60 டிகிரி. 360 டிவைட் பை 6 போட்டா 60 டிகிரி. ஸோ ப்ரொடக்டர் பயன்படுத்தி ஒரு டெம்ப்ளேட்டை பயன்படுத்தி இந்த லைனை ட்ரேஸ் அவுட் பண்ணினா அப்படியே ஒரு எக்ஸகன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அது எப்படின்றது தெரியும். நான் வந்து ப்ரொடக்டரும் பயன்படுத்துறேன். இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த சென்டர் ஆஃப் ப்ரொடக்ட் டர்ன் பண்ணுங்க. ப்ரொடக்ட் டர்ன் பண்ணிட்டா வரும். Read like 0, 10, 20, 30, 40, 60, put a point. Join the marked points using freehand scale. Hexagon side எவ்வளவு கொடுத்துருக்காங்க 30 mm. ஒரு சைடும் 30 mm எடுக்கணும் நீங்க. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 30, இது 30 ஆல்ரெடி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் யூஸ் ப்ரொடக்டர், டர்ன் யூர் ப்ரொடக்டர். இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் எடுங்க, எடுத்துட்டு மார்க் an angle of 60 degree. Read like this 60, put a point. Join the marked point using freehand scale.
Okay. Again you mark 60 degree. இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் எடுத்து 60 degree மார்க் பண்ணுங்க. Read like 0, 10, 20, 60 put a point. Join the marked point. ஒரு தடவை 60 எடுக்கணும் நீங்க. 30 mm 60 degree எடுத்து 30 mm மார்க் பண்ண போறோம். So length of the line should be 30 mm. Okay. Next இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் எடுத்து again you mark 60 degree. Read like 0, 10, 20, 60 put a point. Join the marked point using freehand scale. அப்புறம் லாஸ்ட் இதை க்ளோஸ் பண்றப்போ செக் பண்ணியும் க்ளோஸ் பண்ணலாம், அதை அப்படியே நீங்க கரெக்டா வரைஞ்சிருந்தா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் கார்னர் தான் ஏன்னு கொடுத்துருக்கேன், மார்க் பண்ணிருக்கு இந்த ஆப்ஜெக்ட். இது ஏ, இந்த பாயிண்ட் பி, இது சி, இது டி, இது இ, இது எஃப். ஸோ யூசிங் 2H பென்சில் டிரா வெர்டிகல் ப்ரொஜெக்டார். ஸோ அதுக்கு முன்பாக இந்த கார்னர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணோம். பிரமிட் தானே கொடுத்துருக்காங்க, எக்ஸோனல் பிரமிட். பிரமிட் வில் ஹவ் ஸ்லாண்ட் எட்ஜ். டாப்ல பாருங்க ஏபி பிசி ஓஏ சாரி ஓஏ ஓ ஆப்போசிட் கார்னர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. இது ஹெச்பி ஆர் ஹெச் பென்சிலே பண்ணலாம், ஹெச்பி ஆர் ஹெச் பென்சில். ஓகே, இது வந்து சென்டர் பாயிண்ட் ஆஃப் த பேஸ் ஆர் அபெக்ஸ் சொல்லுவோம், ஓபி ஏபிஎக்ஸ் அபெக்ஸ். ஓகே, இது ஓஏ ஓபி ஓசி ஓடி ஓஇ ஓஎஃப்ல ஸ்லாண்ட் எட்ஜஸ். இந்த ரெட் கலர் பிங்க் கலர் காமிச்சிருக்குல்ல, மேல பார்த்தா சின்ன லைனா தெரியும் இந்த ஓஏ ஓபிலாம், அதான் இது. ஸோ யூஸ் 2H பென்சில் டிரா வெர்டிகல் ப்ரொஜெக்டார்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏ அப்புறம் எக்ஸ்ஒய் லைன் வரைக்கும் வரீங்க. அப்புறம் பில இருந்து ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்டார் டிரா பண்ணினா இட் ஆல்சோ மெர்ஜஸ் வித் பாயிண்ட் எஃப். எஃப் வழியா மெர்ஜ் ஆயிடும். அப்புறம் சி வழியா ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்டார் டிரா பண்ணினா இட் ஆல்சோ மெர்ஜஸ் வித் பாயிண்ட் இ. அப்புறம் டி, அப்புறம் ஓ பாயிண்ட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ஒய் லைன்ல இருந்து தான் ஹைட் எடுக்கணும். எவ்வளோ, 80 mm 8 சென்டிமீட்டர். இது சென்டர் லைன். சென்டர் ஓ வழியா போறது எப்பவுமே சென்டர் லைன் தான். டாட் டாட் லைன் டாட் லைன் டாட். ஓகே, இதுதான் ஓ டேஷ், இது ஓ. ஓகே, ஜாயின் வித் பேஸ் கார்னர்ஸ். இது இந்த ஓ ஏ வழியா போறது இந்த பாயிண்ட் தான் எக்ஸ்ஒய் மீட்டர் தான் ஏ டேஷ். அப்புறம் பி வழியா போறது இது பி டேஷ். பிராக்கெட்ல மெர்ஜர் பாயிண்ட் will be f டேஷ், புட் இன் பிராக்கெட். இந்த பாயிண்ட் சி, இது சி டேஷ், பிராக்கெட்ல இ டேஷ், இது டி டேஷ். ஓகே, ஜாயின் ஓ டேஷ் ஏ டேஷ், ஜாயின் ஓ டேஷ் டி டேஷ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஓஏ தான் லெஃப்ட், இது ஓ, இது ஓஏ ஓடி. நெக்ஸ்ட் ஓபியும் தெரியும், ஃப்ரண்ட் வியூல பாக்குறப்போ ஓபி ஓசி தெரியும். ஜாயின் ஓபி ஓ டேஷ் பி டேஷ், ஜாயின் ஓ டேஷ் சி டேஷ். இதான் ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிட்டோம். பேஸ் வந்து ஒரு லைன் தான் தெரியும். இந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் பாயிண்ட் ஏ, எக்ஸ்ட்ரீம் ரைட் பாயிண்ட் டி, ஒரு ஹாரிசான்டல் லைன் தெரியும். மெர்ஜ் வித் XY லைன் இட் செல்ஃப். ஓகே, ஸோ ஜாயின் ஏ டேஷ் டி டேஷ். இது ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ வரைஞ்சிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது வந்து டைமென்ஷன் பண்ணிடும், மார்க்கிங் த சைஸ். பேஸ் சைடு ஏதாச்சும் ஒரு பேஸ் சைடு மார்க் பண்ண போறோம், ஏபி மார்க் பண்ணிடலாம். ஸோ ரிலீஸ் டிராஃப்ட் ஸ்கேல் ரொட்டேட் இன் ஆன்டி கிளாக் வைஸ். ஸ்கேலை பிடிச்சி ரொட்டேட் பண்ணிட்ட அப்புறம் டைப் பண்ணணும். அதுக்கும் ஸ்கேலை பிடிச்சி ரொட்டேட் இன் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, ட்ரா எக்ஸ்டென்ஷன் லைன் using another scale of a drafter. Text to draw dimension line.
அப்புறம் ரீசெட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டிரா பண்ண லைன் இது XY லைன் தான். ஸ்கேலை பிடிச்சி XY லைன் மேல ஸ்கேலை வச்சு ரொட்டேட் நட்டிங் கிளாக் வைஸ். So next put narrow arrowhead, shade the arrowhead, and you can write the size. Base area 30 mm. Center of the line parallel to the line. Next height of the pyramid is 80 mm. So XY க்கு parallel இங்க ஒரு லைன் டிரா பண்ணுங்க. Put narrow arrowhead both ends of the line. 80 mm எழுத தேவையில்ல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன பண்ண போறோம்னா, இந்த பிரமிட் பூச்சி வந்து இப்படி சுத்தி வருது. கன்சிடர் திஸ் பாயிண்ட் as இன்சைட். இப்படி சுத்தி இப்படி வருது. எப்படி எந்த வழியா போனா ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ், கொஞ்சமான டிஸ்டன்ஸ், கம்மி டிஸ்டன்ஸ்ல சுத்தி வந்துடலாம் பாருங்க. இப்போ பேஸ் சைடு ஃபுல்லா சுத்தி வந்து என்ன வரும், அதிகமா டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ஏபி பின்னாடி இங்க எஃப் பாயிண்ட், இது இஎஃப்லாம் இருக்குது. இப்படி சுத்தி வந்தா ரொம்ப நேரம் ஆகும், டைம் எடுக்கும். டிஸ்டன்ஸ் கவர் பண்றது அதிகமாகும். இப்படி மேல ஏறி சுத்தி வந்தா ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ்ல திருப்பி இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஓகே, அது என்னன்றது பாக்குற டாபிக்ல தான் டெவலப்மெண்ட் எல்லாம் வருது இது. ஸோ லெட் மீ எரேஸ் திஸ் பார்ட். டெவலப்மெண்ட் டயக்ராம் வரைய போறோம். So separate from this front view is the top view. தள்ளி எங்கோட வரையலாம். ஒரு இன்க்ளைன்ட் லைன் டிரா பண்ணுங்க. ஒரு இன்க்ளைன்ட் லைன் எவ்வளவு ஆங்கிள் ஒண்ணா இருக்கலாம். இது roughly draw one inclined line. இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த O தான் இங்க replaces capital O. ஓகே, நெக்ஸ்ட் காம்பஸ் எடுத்துங்க. எத்தின் ஸ்லாண்ட் எட்ஜ் இது OA is one of the slant edge. O dash A dash distance காம்பஸ்ல எடுத்துங்க. ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிட்டு அந்த டிஸ்டன்ஸ் எடுக்கணும். எடுத்துட்டு இதான் O, இங்க இருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. ஓகே, இந்த பாயிண்ட் தான் இது A dash கொடுத்ததால இது A, கேபிட்டல் A. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஆர்க் டிரா பண்ண போறோம். டெவலப்மெண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் பிரமிட். ஷீட் எவ்வளவு தேவைப்படுறதுன்றது எஸ்டிமேட் பண்றது டெவலப்மெண்ட். அது மூலியமா இன்சைட் டிராவல் டிஸ்டன்ஸ், மினிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளவு பார்த்து அதெல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ண போறோம். ஒரு ஆர்க் டிரா பண்ணுங்க. OA is radius in your compass. Draw an arc. Draw a bigger arc. ஓகே, எடுத்துட்டு ஒரு ஆர்க் டிரா பண்ணிட்டு இந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த ஆர்க் ரேடியஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஏபி டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 30 mm. 30 mm காம்பஸ்ல எடுத்துங்க. ஸ்கேல் வந்து எடுத்துக்கலாம். இந்த டாப் வியூல வந்து டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம், சேம் தான் இருக்கும். இந்த ஆர்க் கட் பண்ணுங்க. ஒரு 6 ஆர்க், எக்ஸாக்ட் வந்து 6 சைடு இருக்கு இல்லையா, 6 ஆர்க் கட் பண்ணணும். 6 ஆர்க்ஸ். ஓகே, சோ இந்த பாயிண்ட் தான் இது A மார்க் பண்ணா, நெக்ஸ்ட் B, இந்த பாயிண்ட் தான் B, இது C, இது D, E, F. Fக்கு அப்புறம் சுத்தி வருது இந்த இன்சைட் AB, BC, CD, DE, EF தான் லாஸ்ட் பாயிண்ட். அப்புறம் திருப்பி A பாயிண்ட் வந்துடும். சுத்தி வரதுக்கு இந்த பாயிண்ட் அப்படியே ரிப்பீட் பண்ணணும். இங்க பாருங்க, ஜாயின் OB. இது லைட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். OB இந்த லைன் தான், இது OA, இந்த லைன் தான் OA, இது OB. அடுத்து OCன்றது ஒரு ஸ்லாண்ட் எட்ஜ். நீங்க HB பென்சிலே வரையலாம் இது. So I use the dark. Join OA, OB, OC, OD, OE, OF, FA, OF, OF, OA. அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ் தான் எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்க 1 2 3 4 5 6 பார்ட் வந்துச்சா. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு லைன் தான் தெரியுது. பாருங்க, டெவலப்மெண்ட் வரையறப்போ இது கர்வேச்சரா இல்ல, கோன்ல வந்து கர்வேச்சரா இருக்கும், கீழே வந்து சர்க்குலர் ஷேப் இருக்கும்.
இதுல வந்து ஏபி பிசி எல்லாம் ஒரு இன்க்ளைன்ட் லைன்ஸ் தான், இதெல்லாம் பேஸ் வந்து லைன்ஸ் தான். அதுல என்ன பண்ணணும்னா யூசிங் ஹெச்பி பென்சில் ஜாயின் ஏபி, இது டெவலப்மெண்ட் டயக்ராம். ஏபி ஜாயின் பண்ணுங்க, அது மாதிரி பிசி ஜாயின் பண்ணுங்க யூசிங் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கேல் ஆர் ஆர்டினரி ஸ்கேல். சிடி ஜாயின் பண்ணுங்க, டிஇ. ஏன்னா இது கர்வேச்சரா இல்ல, கோல்ல தான் கர்வேச்சர் இருக்கும், அப்படியே விட்டுடலாம். இங்க வந்து சைட்ஸ் பேஸ் சைட்ஸ் ஏபி பிசி சிடி டிஇ எல்லாம். ஓகே, இப்ப ஆன்சர் என்ன பண்ணணும்னா இப்ப ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்காங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் எது ஏ, எண்டிங் பாயிண்ட்டும் சுத்தி வரப்போ இந்த பாயிண்ட்ல தான் வருது. அதெல்லாம் இந்த ஏவும் இந்த ஏவும் ஜாயின் பண்ணணும் யூசிங் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கேல். இங்க ஸ்கேல் லென்த் பார்த்தல, நீங்க வந்து ஷீட்ல வர்றதுனால ஜாயின் ஏஏ ரஃபா வரது காமிக்கிறேன். ஜாயின் ஏ அண்ட் ஏ ஒரே ஸ்கேல்ல ஜாயின் பண்ணணும், ஏவும் ஏவும். இப்போ எங்கெல்லாம் இந்த கட் ஆகுது, இந்த ஸ்லாண்டேஜ் ஓபி ஓசி ஓடிலாம் இங்க கட் ஆகுதா, இந்த பாயிண்ட் கட் பாயிண்ட் இஸ் 1, இது ஸ்டார்டிங் பாயிண்ட் கட் ஆகுது. ஏல இருந்து கார்னரு இது 2, இது 3, இது 4, இது 5, திருப்பி இந்த ஏ. இது ஃபுல் டெவலப்மெண்ட் பாக்குறப்போ இப்படியே இதெல்லாம் ஃபோல்டிங் லைன்ஸா வரும். அப்படியே மடிச்சீங்கன்னா ஒரு எவ்வளவு ஷீட்ன்றது அதான் டெவலப்மெண்ட். அப்போ இந்த ஏல இருந்து இந்த ஏ, இந்த ஓஏவோ இந்த ஓஏவோ அப்படியே ஜாயின் பண்ணிடுவீங்க லாஸ்டா. அப்ப இந்த பாயிண்ட் தான் இன்செட் டிராவல் ஆகிற பாயிண்ட் உடைய ஓபி கட்ட மீட் ஆகிற பாயிண்ட் 1, ஓபில 2, ஓசில ஓபி ஓசி ஓடி ஓஇ ஓஎஃப். இந்த பாயிண்ட் எங்க இருக்கு, எந்த ஸ்லாண்டேஜ்ல வருது, ஓபில வருதா, இங்க எங்க ஓபி இருக்கு ஃப்ரண்ட் வியூல, ஓ டேஷ் பி டேஷ், இங்கதான் 1 வரப்போகுது. ஓகே, அது என்னன்றது பார்ப்போம். டேக் O1 distance in your compass. O1 எதுல இருக்கு, பில இருக்கு. இங்க இதுதான் பி, பி டேஷ், ஓ டேஷ், ஓல இருந்து எடுத்துருக்கோம் இல்லையா, இங்க ஒரு ஆர் கட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் தான் 1 டேஷ், ஃப்ரண்ட் நல்ல லெட்டர் வித் டேஷ். நெக்ஸ்ட் டேக் O2 டிஸ்டன்ஸ். O2 எடுத்தீங்களா, O2 எந்த ஸ்லாண்டேஜ்ல வருது, ஓசில வருது. இதுதான் சி, ஓசி. இங்க ஒரு ஆர் கட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் தான் 2 டேஷ். அது மாதிரி நெக்ஸ்ட் 3 டிஸ்டன்ஸ் எடுத்து 3 எந்த ஸ்லாண்டேஜ்ல வருது, டில வருது. இதுதான் டி, ஓடி. இங்க ஒரு ஆர் கட் பண்ணுங்க. இது 3 டேஷ். நெக்ஸ்ட் 4 எந்த ஸ்லாண்டேஜ்ல வருது, ஓஇல வருதா, 4. டேக் O4 டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இங்க டி 4 வந்து இல வருது. இதான் இ டேஷ், இ டேஷ் சி டேஷ் ஒரே ஸ்லாண்டேஜ் பின்னாடி இருக்கு. ஓஇ டயக்ராம் ஆப்ஜெக்ட் உடைய பின்னாடி தான் ஓஇ இருக்கு, ஓஇ ஸ்லாண்டேஜ். அது மெர்ஜ் ஆயிடுச்சு வித் ஓசி. அதுல ஒரு ஆர் கட் பண்ணுங்க. கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் லைட்டா. ஓகே, கொஞ்சம் லைட்டா டிஃபரன்ஸ் வரும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் O5 டிஸ்டன்ஸ் இஸ் டேக்கன் இன் தி காம்பஸ். இது எந்த ஸ்லாண்டேஜ் வருது, ஓஎஃப்ல வருது. இதான் ஓஎஃப், பின்னாடி இருக்கு ஸ்லாண்டேஜ். ஓகே, இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ண போறோம் யூசிங் HRHB பென்சில். Join A dash inside to the starting point A with 1 dash, 1 dash. அப்புறம் 1 dash with 2 dash, 2 dash with 3 dash ஜாயின் பண்ணிட்டு பின்னாடி இப்படி இது வந்து ஃப்ரண்ட்ல இப்படி டிராவல் ஆகுது. இது ஓபில வருது 1, இந்த 1 இப்படி போயிட்டு இப்படி ஓசில வரியா, இது 3, அப்புறம் 4 பின்னாடி சுத்தி வருது வந்து அந்த பாயிண்டா நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ 3க்கு அப்புறம் திருப்பி பின்னாடி சுத்தி வருது, அது வந்து ஃப்ரண்ட் வியூல டேஷ்ல காமிப்போம். ஒரு விட்டு விட்டு செயின் லைன் மாதிரி காமிங்க, சாரி டேஷ் லைன். அப்புறம் திருப்பி ஏ ஸ்டார்டிங் பாயிண்ட் பின்னாடி சுத்தி வருது, பின்னாடி சுத்தி வருது வந்து டேஷ் லைன்ல காமிச்சிருக்க ப்ளூ கலர். இப்போ A1
2 3 பின்னாடி வருது வந்து டேஷ் லைன். அப்புறம் இதே பாயிண்ட் தான் 4. இது 4 டேஷ் பிராக்கெட்ல போடுங்க. இந்த பாயிண்ட் தான் 5 டேஷ் பிராக்கெட்ல போடுங்க. அந்த 5 தான் இது O5 தான் இது. அப்புறம் OA திருப்பி சுத்தி டேப்பரா அப்படி போயிட்டு வருது. அதான் மீனிங். ஏல இருந்து 1, அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4, அப்புறம் திருப்பி இப்படி வந்துருது பழைய நிலைக்கு, பழைய கார்னருக்கு. இந்த டயக்ராம் பேரு தான் என்ன கேட்க, ஃபைண்ட் தி இன்சைட் மினிமம் டிராவல் அலாங் தி லேட்டரல் பாத். லேட்டரல்ல அவுட் சைட் சர்ஃபேஸ் தான் லேட்டரல். இதான் மினிமம் பாத் A to A. So minimum path is minimum path of insect. இது A1, அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4, அப்புறம் 5, அப்புறம் திருப்பி A. இதான் மினிமம் பாத் டிஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதுல ஃப்ரண்ட் வியூல அது காமிக்க சொல்றாங்க. லொகேட் த பாத் ட்ரேஸ்ட் பை தி இன்சைட் இன் ஃப்ரண்ட் வியூ. F இன் ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூல இது A dash 1 dash 2 dash 3 dash அப்புறம் 4 dash 5 dash. ஓகே, அதே போல டாப் வியூல காமிக்க சொல்றாங்க. டிவி அது என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் 1 dash எங்க இருக்கு, இங்க இருக்கா, லொகேட் பண்ணிருக்கோம் இல்லையா. இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்து இந்த டயக்ராம் பேரு டெவலப்மெண்ட் டயக்ராம். டெவலப்மெண்ட் டயக்ராம் வரைஞ்சிட்டு வரைஞ்சிட்டு அப்புறம் இதை மார்க் பண்ணிடுறோம். 1 dash 2 dash 3 dash 4 dash 5 dash. ஓகே, நெக்ஸ்ட் டாப் வியூல அந்த பாயிண்ட்ல லொகேட் பண்ண சொல்றாங்க. ஸோ என்ன பண்ணோம்னா 1 dash எங்க இருக்கு, இங்க இருக்கா, ஓபில வருதா 1 dash மார்க் பண்ணிருக்கேன். அங்கிருந்து ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்ட் ட்ரா பண்ணுங்க, லைட்டர் லைன். இது எங்க போய் டாப் வியூல OA எங்க இருக்கு, இங்க ஓபில தான் 1 dash இருக்கு. ஓபி ஸ்லாண்ட் ஏஞ்சல் தான். டாப் வியூல எங்க OB இருக்கு, இங்க இருக்கு OB. இந்த பாயிண்ட் தான் இஸ் மார்க்ட் as 1. அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் 2 எங்க இருக்கு பாருங்க, எந்த ஸ்லாண்ட் ஏஞ்சல் வருது, OCல வருது. இந்த 2 dash அங்கிருந்து ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்ட் ட்ரா பண்ணுங்க. OC வந்து இதான். இந்த OCல வந்து 2 இருக்கா, அதுல இருந்து இந்த டாப் OC இந்த பாயிண்ட் தான் 3, சாரி 2. அது 3 லொகேட் பண்ணு. 3 எந்த ஸ்லாண்டேஜ் இருக்கு, ஓடில இருக்கா, ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணுங்க. ப்ரொஜெக்டார் ஓடில தான் 3 வருது. இதுதான் ஓடி ஸ்லாண்டேஜ். இந்த பாயிண்ட் தான் 3. நெக்ஸ்ட் 4 வந்து பின்னாடி இருக்கு, புட் இன் பிராக்கெட் போட்டிருக்கோம் இல்லையா. அங்க இருந்து ஒரு அது கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும், லைட்டா டிஃபரன்ஸ் வரும். அங்க இருந்து ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்ட் டிரா பண்ணினா 4 வந்து OE ஸ்லாண்டேஜ்ல வருது, பின்னாடி இருக்கு, புட் இன் பிராக்கெட். கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் ஸ்லைட்டா. இந்த பாயிண்ட் தான் OE, இதான E. இந்த ஸ்லாண்டேஜ்ல இது வந்து 4. டாப்பினாலே சிம்பிளி லேட்டஸ்ட் தான் வரும். நெக்ஸ்ட் 5 எங்க இருக்கு, இந்த பாயிண்ட் இருக்கு. 5ல இருந்து ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்ட் டிரா பண்ணுங்க. இது எந்த ஸ்லாண்டேஜ் இருக்கு, OFல இருக்கு, பின்னாடி இருக்கு, பின்னாடி இருக்கிற ஸ்லாண்டேஜ்ல. அந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் OF. இது F ஸ்லாண்டேஜ் OF, இது 5. இதெல்லாம் ஜாயின் பண்ணுங்க யூசிங் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கேல். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து A. இந்த A dash இருக்கா, இங்க இருந்து பூச்சி இப்படி போயிட்டு சுத்தின்னு இப்படி வருது. ஸோ A1 ஜாயின் பண்ணுங்க. A1 அப்புறம் 2 3 அப்புறம் 1 2 3 அப்புறம் 4ஓட ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் 4ஓட ஜாயின் பண்ண அப்புறம் 5ஓட ஜாயின் பண்ணுங்க. பை HR HB பென்சில். அப்புறம் திருப்பி ஸ்டார்டிங் பாயிண்டே வந்துருது. அந்த இன்சைட் ஒரு சுத்தின்னு வருது. டாப்பில் அந்த டிராவல் வந்து இப்படி ஏல இருந்து 1 போகுது, இது 1. அப்புறம் 2 3 4 5 திருப்பி A. அப்ப இந்த டைரக்ஷன் அப்படி போயிட்டு இப்படி திருப்பி ரிட்டர்ன் வருது. ஸ்டார்டிங் பாயிண்ட் கார்னர் A. இதுதான்
செக்ஷன் டாபிக் சொல்லக்கூடியது the path traced by the insect in the front view. இது front view diagram FV. Okay, இது top view diagram. Okay, the path traced by the insect is A1 2 3 3 4 2 A1 1 2 2 3 3 4 4 5 5A. இது டாப் வியூ பாயிண்ட். ஃப்ரண்ட் வியூ பாயிண்ட் A dash 1 dash 2 dash 3 dash 4 dash 5 dash A dash. இது மினிமம் பாத் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உண்டான ஆன்சர். லொகேட் த பாத் ட்ரேஸ்ட் பை த இன்செட் இன் what is called as the find the insect minimum travel along the lateral path. இது ஃப்ரண்ட் வியூ. இது டெவலப்மெண்ட்ல இது வரும். A 1 2 3 4 5A. Yes, practice. Thanks for listening. Yes.